இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மேக்ஸ் வெஞ்சர் கம்பெனியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனியோட பிளானை பத்தி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வந்து கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெஞ்சர். ஸோ இந்த கான்செப்ட் பாருங்க, இங்கே பாருங்க, கம்பெனியோட லீகல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த பிடிஎஃப்ல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். MLM சாஃப்ட்வேர், லோகோ டிசைனிங், இ-காமர்ஸ், ஸோ வந்து PDF டிசைனிங் இதெல்லாம் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்களும் யாருக்காச்சும் பண்ணணும் அப்படின்னா ஸோ வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கம்பெனியோட பிளான் பற்றி ஃபஸ்ட் பார்த்துலாம். ஸோ வந்து ஒரு 3 பிளான் இப்போதைக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் நிறைய பிளான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ஒரு 3 பிளான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் 49 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி வந்து 15 rupees இன்கம் கிடைக்கும். ஸோ ஸ்பான்சர் இன்கம் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 1 டைம் இன்கமாக 12 rupees கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு பிளான் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 30 rupees இன்கம் தராங்க. ஸ்பான்சர் இன்கம் 1 டைமாக வந்து 25 rupees தராங்க. ஓகேவா? 175 rupees இன்கம் பாருங்கள், டைமண்ட் பிளான். ஸோ வந்து இந்த பிளான் நான் எடுத்திருக்கேன். டெய்லி இன்கம் வந்து 45 rupees, ஸ்பான்சர் இன்கம் வந்து 50 rupees தராங்க 1 டைமாக. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் லெவல் இன்கமும் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறவாங்க. லெவல் இன்கம் இதில் நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெவல். ஓகேவா? ரெஃபர் வந்து எப்பயுமே கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? லெவல் 1ல் உங்கள் டேரெக்டில் 5 பேர் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 2 rupeesனும் 5 பேருக்கு 10 rupees தராங்க. இந்த லெவல் இன்கம் வந்து டெய்லியுமே கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் இன்கம் வரணும் அப்படின்னா உங்கள் டேரெக்டில் 2 பேர் நீங்கள் கொடுத்தா ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் வரும். ஸோ வந்து அடிஷ்னலாக இன்னும் 2 ரெஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா 2வது லெவல் இன்கம் வரும். ஸோ அடிஷ்னலாக அகைன் 2 ரெஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா 3rd லெவல் இன்கம் வரும். ஸோ வந்து டேரெக்ட் மெம்பர்ஸ் லாஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 மெம்பர் +2 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 2 பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம், அகைன் வந்து 2 பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா செகண்ட் லெவல் இன்கம் வரும், அகைன் 2 பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா 3rd லெவல் இன்கம் வரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஸோ வந்து பாருங்கள், இது வந்து சில்வர் பிளானுக்கான லெவல் இன்கம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு. உங்கள் டேரக்ட் லெவலில் 5 பேர் இருந்தாங்க, உங்கள் டேரக்ட் மெம்பர் 5 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு 3 rupees. ஸோ வந்து 5 பேருக்கும் 15 ரூபா தராங்க. அது வந்து ரெகுலராக வரும், டெய்லியுமே வரும். ஓகேவா? நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 3 rupees கிடைக்கும். அந்த 3 rupees வந்து ரெகுலராக கிடைக்கும். பட் வந்து மஸ்ட் வந்து 2 டேரக்ட் லெவல் இன்கம் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா 2 ரெஃபர் நீங்கள் மஸ்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைமண்ட் பிளான். உங்கள் டேரக்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா ஒரு பர்சனுக்கு 4 rupees, 5 பேருக்கு 20 rupees தராங்க. ஓகேவா? இதுக்குமே எல்லாருக்குமே எல்லா பிளானுக்குமே வந்து லெவல் இன்கம்ன்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ரெஃபர் மஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான் லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூஸ்டர் இன்கம். இது வந்து ரொம்ப முக்கியமான இன்கம். இதை பாருங்கள், நீங்கள் ஜாயின் பண்ண 24 hours 5 டேரக்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சம்பாதிக்கிற இன்கம் டபுளாக மாறும். ஓகேவா? அது எப்படின்னா 175 பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 rupees டெய்லி இன்கம் கிடைக்குதா? ஸோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி 24 hours 5 டேரக்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 45ன்றது 90 rupees உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் எந்த பிளான் எடுத்தாலும் அந்த பிளானோட வேலிடிட்டி வந்து 30 நாளைக்கு மட்டும்தான். நீங்கள் 30 நாளுக்கு அப்புறம் ரீடாப் அப் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து இது ஒரு நல்ல கான்செப்ட். ஸோ வந்து எடுத்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து பிரான்சஸ் இன்கம் வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் 15 ஐடியை நீங்கள் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஐடி ஃப்ரீ. ஸோ 30 ஐடி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3 ஐடி ஃப்ரீ. 50 ஐடி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 6 ஐடி ஃப்ரீ. 100 ஐடி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 15 ஐடி ஃப்ரீ. பிரான்சஸ் இன்கம் யாரும் அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்துலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு மொபைல் நம்பருக்கு அன்லிமிட்டட் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 24/7 எப்போ வேணாலும் வித்ரா கொடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் உங்களுக்கு பேமெண்ட் வரும், வித்தின் செகண்டில் வரும். ஓகேவா? ஸோ வந்து சில்வர் பேக்கேஜுக்கு பாருங்கள், மினிமம் வித்ட்ரா 120 rupees. 120 rupees இருந்தால் நீங்கள் ரெகுலராக வித்ரா எடுத்துக்கலாம். கோல்டு பேக்கேஜுக்கு 240 rupees. ஓகேவா? 240 rupees இருந்தால் நீங்கள் ரெகுலராக வித்ரா எடுத்துக்கலாம். டைமண்ட் பிளானுக்கு 480 rupees. ஓகேவா? 24/7 கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. அட்மின் சார்ஜ் வந்து 15% தான். ஸோ வந்து யுவர் பேக்கேஜ் வேலிடிட்டி, அதாவது நீங்கள் எந்த பிளான் எடுத்தாலும் அதோட வேலிடிட்டி வந்து 30 நாளைக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ வந்து நோ டைரக்ட் ரிக்யூர் ஃபார் வித்ரா, அதாவது நீங்கள் ரெஃபர் கொடுத்தா தான் வித்ரா கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் எப்படி ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணதை நான் சொல்லி கொடுத்துறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? மேலே வந்து ஸ்பான்சர் டீடைல்ஸ் காட்டும். கீழே பாருங்கள், ஃபுல் நேம், உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, மெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு இங்கே கொடுங்க. இங்கே சின்ன பாக்ஸ் இருக்குது, அதை டிக் பண்ணுங்கள், சைன்இன் கொடுங்க. ஓகேவா? சைன்இன் கொடுத்தவொடனே உங்களுக்கு ஐடி வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். அங்கே வந்து உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் காட்டுவாங்க. மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து சப்போஸ் எடுக்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களோட யூசர் ஐடி தரேன். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டது தான். ஓகேவா? ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் டேஷ்போர்ட். ஓகேவா? ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இதில்
உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபண்ட் மேனேஜர் இருக்கா. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா ஆட் ஃபண்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு QR காட்டுவாங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ இல்லை அப்படின்னா இதில் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டில் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த பிளான் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து UTR நம்பர், ஓகேவா, பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டில் UTR நம்பர் இருக்கும், ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிடுங்க, ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா UTR நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து மேலே போடணும், ஓகேவா. அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸில் வந்து அவங்க பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபண்டு சம்மரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்துக்கலாம். உங்களோட நீங்கள் அட்டாச் பண்ணது பெண்டிங் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் சக்ஸஸ்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட் பேலன்ஸில் 175 rupees ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். ஐடி ஆக்டிவேட்னு இருக்கா, அதுக்குள்ளே போங்க. ஸோ வந்து யூசர் ஐடி, உங்களோட யூசர் ஐடி போடுங்க. செலக்ட் பேக்கேஜில் எந்த பிளானோ ஸோ அந்த பிளான் சூஸ் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பாட் வந்து ஐடி ஆக்டிவேட் ஆகிடும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் டெய்லி டாஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே 5 டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 டாஸ்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். சப்மிட் பட்டன் இருக்கும், சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்ட் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 45 rupees அமௌண்ட் ஆட் ஆகிடும், சரிங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் வந்து 480, மினிமம் 480 இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். மல்டிபிள் 480, ஓகேவா. 480 நீங்கள் டிவைட் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா. மினிமம் 480 ரூபா இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து மல்டிபிள் 480னா 480 + 480 எவ்வளோ, ஸோ அந்த அமௌண்ட் அங்கே இருந்தால் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா. புரியுதுங்களா. 480 இருந்தால் நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல், நீங்கள் வந்து முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை ப்ரொஃபைலில் போங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுங்கள், ஓகே. ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் வித்ரா எடுக்க முடியும், சரிங்களா. ஸோ வந்து மேக்ஸிமம் எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ஜாபில் உங்களுக்கு ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.